புத்திசாலி குருவி. ஒரு முறை பசுமையாக அலைமோதும் மக்காச்சோள வயலில் ஒரு சிறிய குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அங்கே ஒரு அழகான கூடு கட்டி சில நாட்களில் அதில் முட்டைகள் வைத்தது. சில நாள்களுக்கு பிறகு அந்த முட்டைகளிலிருந்து சிறிய குருவி குஞ்சுகள் வெளிவந்தன. அவை சிர் 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 என்று தாயுடன் மகிழ்ச்சியாக விளையாடின. ஒரு நாள் அவை தங்கள் கூடை அருகே விவசாயியின் குரலை கேட்டன. நான் என் அயலார்களை அழைத்து இந்த வயலை நாளை அறுப்பேன் என்றார் விவசாயி. குஞ்சுகள் பயந்து தாயிடம் ஓடி வந்தன. அம்மா, விவசாயி நம்ம வயல அறுப்பாராம், நாம என்ன செய்வோம்? தாய்க்குருவி அமைதியாக சிரித்து கூறினாள். கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே, அவர் சொன்னபடி அயலார் வரமாட்டார்கள். சில நாள்களுக்கு பிறகு விவசாயி மீண்டும் வந்தார். இந்த முறை என் உறவினர்களை அழைத்து வயலை அறுப்பேன் என்றார். மீண்டும் குஞ்சுகள் அஞ்சின. அம்மா, இப்போ உறவினர்கள் வரப்போறாங்க. தாய் சிரித்து சொன்னாள். அவர்களும் வரமாட்டார்கள், நீங்க அமைதியா இருங்க. அடுத்த நாள் காலை விவசாயி தனது சிறிய மகனுடன் வந்து சொன்னார். நாளை நான் எனது கைகளாலேயே இந்த வயலை அறுப்பேன். அதைக் கேட்டதும் தாய்க்குருவி உடனே சொன்னாள். குஞ்சுகளே, இப்போதான் நாம் பறக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் ஒருவர் நான் எனது கைகளால் செய்வேன் என்று சொன்னால் அவர் நிச்சயம் அதை செய்வார். குருவியும் அதன் சிறிய குஞ்சுகளும் மகிழ்ச்சியாக பறந்து சென்றன. மறுநாள் விவசாயி உண்மையிலேயே வயலை அறுத்தார். நீதிக்கதை. வெறும் மிரட்டல்களுக்கு பயப்பட வேண்டாம். சொன்னதை செய்வதுதான் உண்மையான வலிமை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.